Hi students, good morning everybody. Today we will discuss about the unit 14 acid, bases and salts. Unit number 14 acids, bases and salts. இப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம நிறையா பொருட்கள் யூஸ் பண்ணுறோம். அதில் ஆசிட், பேஸ், சால்ட் இந்த மாதிரி பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணுறோங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு பேஸ். அதுக்கு அது மாதிரி குடிக்கக்கூடிய டீ காஃபியில் ஆசிட் இருக்குது, டேனிக் ஆசிட், டீயில் டேனிக் ஆசிட் இருக்குது. அதுக்கடுத்து சோப் யூஸ் பண்ணுறோம் பாத் பண்ணும்போது, அது வந்து பேஸ். அதேமாதிரி அதுக்கப்புறம் சாப்பாட்டில் உப்பு, சோடியம் குளோரைடு சால்ட் போகிறோம், அது சால்ட். இந்த மாதிரி நம்ம பயாலஜிக்கல் பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நிறையா என்சைம்ஸ், ஆசிட்ஸ், சால்ட், பேஸ் நம்ம பாடியில் ஃபங்க்ஷன் ஆகுது. அதை பற்றி இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்ட்ரோடக்ஷன். ஆல் ஆஃப் யூ டேக் பேஜ் நம்பர் 162, Unit 14, Acids, Bases and Salts. We know that the physical world around us is made up of a large number of chemicals, soil, air, water. All the life forms and the materials that they use are all consist of chemicals. Out of such chemicals, acid, bases and salts are mostly used in everyday life. Let it be of fruit juices or detergents or medicines. They play a key role in our day-to-day activities. Our body metabolism is carried out by means of hydrochloric acid. இப்போ நம்ம ஸ்டொமக்கில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட் ஆகுது. இது ஆக்சுவலாக pH வந்து 2.4லேருந்து 2.6 வரை இருக்கும். இது வந்து கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். இம்பார்ட்டண்ட் ஆசிட்டில் 3 இன்ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். அதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம பாடியில் செக்ரேட் ஆகுது. இதுதான் முக்கியமாக டைஜஸ்டிவ் ஜூஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் வகிக்குது. அடுத்து, அவர் பாடி மெட்டபாலிசம் இஸ் கேரிட் அவுட் பை மீன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட்டட் இன் அவர் ஸ்டொமக். அண்ட் ஆசிட் இஸ் த காம்பவுண்ட் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஃபார்மிங் ஹைட்ரஜன் அயன்ஸ். இப்போ ஆசிட் அப்படின்னு சொன்னால் H+ அயனை சொல்யூஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய டைப்புக்கு தான் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பேஸ் அப்படின்னா OH- அயனை ஃபார்ம் பண்ணணும். அதாவது இன் சொல்யூஷன் தோஸ் விச் ஒன் இஸ் கிவ் H+ அயன்ஸ் ஆர் OH- அயன்ஸ் அப்படிங்கும்போது ஆசிட் அல்லது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வேர்டு இந்த ஆசிட் அப்படிங்கிறது எதில் இருந்துச்சுன்னா லத்தீன் நேம் அசிட்டஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்துச்சு. அது என்னன்னா புளிப்புச்சோ, சோர் டேஸ்ட், புளிப்புச்சுவை அப்படின்னு சொல்லுவோம். An acid is the compound which is capable of forming hydrogen ion H+ in aqueous solution, whereas the base is a compound that form hydroxyl ion in OH- in solution. When an acid and base react with each other, a neutral product is formed. இப்போ ஒரு ஆசிடு ஒரு பேஸ், இப்போ பேஸ் எடுத்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆசிட் எடுத்தோம்னா HCl, ரெண்டு ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்குது அப்படின்னா சோடியம் குளோரைடு சால்ட் ப்ளஸ் வாட்டர் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சால்ட் ப்ளஸ் வாட்டர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஏன்னா வாட்டர் வந்து ஆசிடும் இல்லை பேஸும் இல்லை, நியூட்ரல். ரெண்டாவது இந்த சால்ட் ஆசிட் பேஸ் சேர்ந்து சால்ட்டாக மாறிடுது. அதனால் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இப்போ ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆசிட். ஆசிட்டுங்கிற வேர்டு வந்து லத்தீன் நேம்லேருந்து வந்தது. அசிட்டஸ் அப்படின்னா சோர் டேஸ்ட், புளிப்புச்சுவை அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. இப்போ லுக் அட் த பிக்சர். இப்போ இங்கே கொடுத்துருக்க படத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஜூஸஸ், லெமன், கர்டு, வினிகர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஆசிட் பர்சன்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம் ஆர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆசிட்க்கு பேர் ஆர்கானிக் ஆசிட். இந்த ஆசிட் விச் ஒன் டேக் ஃப்ரம் மவுண்டெயின், ராக், எர்த் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஆசிட்க்கு பேர் இன்ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட் பூரா வீக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட் பூரா ஸ்ட்ராங் ஆசிட். சார் வீக் ஆசிட்னா என்ன, ஸ்ட்ராங் ஆசிட்னா என்ன? ஆசிட் விச் அயனைஸ் கம்ப்ளீட்லி இஸ் கால்ட் ஸ்ட்ராங் ஆசிட். ஆசிட் விச் அயனைஸ் பார்ஷியலி இஸ் கால்ட் வீக் ஆசிட். இப்போ நம்ம சில பொருட்கள் வந்து என்னென்ன ஆசிட் இருக்குன்னு உங்களுக்கு டைம் டேபிளே கொடுத்தாங்க. ரைட். லுக் அட் த பிக்சர் ஆஃப் சம் ஆஃப் த மெட்டீரியல் யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் given below. All these edible items taste similar, that is sour. What causes them to taste sour? A certain type of chemical compounds present in them gives sour taste. These are all called acids. The word acid
is derived from the Latin name called acetus. இப்போ சில டேபிளர் காலம் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆசிட் எது இதில் இருக்குது அப்படின்னு. இப்போ ஆப்பிள் மேலிக் ஆசிட், லெமன் சிட்ரஸ் ஆசிட், லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே சிட்ரிக் ஆசிட், கிரேப் டார்டாரிக் ஆசிட், டொமேட்டோ ஆக்சாலிக் ஆசிட், வினிகர் அசிட்டிக் ஆசிட், கர்ட் லாக்டிக் ஆசிட், ஆரஞ்சு அஸ்கார்பிக் ஆசிட், டீ டேனிக் ஆசிட், ஸ்டொமக் ஜூஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சில சில எறும்பு இந்த சிவப்பு எறும்புன்னு சொல்லுவாங்க, சில தேனி அந்த மாதிரி இதில் அதனுடைய கொடுக்கில் இருக்கக்கூடிய ஆசிட் ஃபார்மிக் ஆசிட். அது நம்ம உடம்புல அந்த ஆசிட் இன்செக்ட் பண்ணவுடனே நமக்கு ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எறும்பு கடிச்சிருச்சு குழவி கொட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். அது கடிக்கமில்ல அதனுடைய வால் பகுதியில் கொடுக்கில் உள்ள அந்த ஆசிடை வந்து நம்ம தசைப்பகுதியில் செலுத்தணும். ஒரு இரிட்டேஷன், அதுதான் பேர்னிங் இரிட்டேஷன் மாதிரி இருக்கும். அதை நம்ம பெயின் சொல்கிறோம். இப்போ இதுக்குன்னு சரியான டெஃபனேஷனை இன் 1884 ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் சேவன்டி அர்கீனியஸ் ப்ரொப்போஸ் எ தியரி ஆன் ஆசிட் அண்ட் பேசஸ். அக்கார்டிங் டு அர்கீனியஸ் theory, an acid is a substance which furnishes H plus ions or H3O plus ions in aqueous solution. They contain one or more replaceable hydrogen atom. For example, when hydrogen chloride is dissolved in water, it gives H plus and Cl minus in water. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை டீகம்போஸ் பண்ணும்போது H plus Cl minus கொடுக்கும் அக்வஸ் சொல்யூஷனில். வாட் ஹேப்பன்ஸ் டு அன் ஆசிட் ஆர் பேஸ் இன் வாட்டர்? Do acid produce ions only in aqueous solution? Hydrogen ions in HCl are produced in the presence of water. The separation of H plus ion from HCl molecules cannot occur in the absence of water. HCl plus H2O gives H3O plus Cl minus. Hydrogen ions cannot exist alone, but they exist in combined state with water molecules. Thus, hydrogen ions must always be H plus or hydronium H3O plus ions. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் கேட்கலாம், எல்லா இதுலேயுமே ஹைட்ரஜன் இருக்கே, அப்போ அது பூரா ஆசிட்டா அது பூரா பேஸா? இப்போ பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் இருக்குது, ஈத்தேன் இருக்குது, அதே மாதிரி சில சால்ட்டில் வந்து ஹைட்ரஜன் இருக்குது, அதெல்லாம் ஆசிட்டா அப்படின்னா இல்லை. எப்போ ஒரு சொல்யூஷன் டைப்பில் வந்து H ப்ளஸ் அயன் வெளியில் வருதோ ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் அது ஆசிட்னு சொல்கிறோம். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த டு யூ நோ மோரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு, an acid essentially contain one or more hydrogen, but all the hydrogen containing substances are not acid. ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஆசிட்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேனில் ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் அமோனியாவில் ஹைட்ரஜன் இருக்குது, அதெல்லாம் ஆசிட் சொல்ல முடியாது. எப்போ பட் தே டு நாட் ப்ரொடியூஸ் H plus ions in aqueous solution. இப்போ இந்த மாதிரி பொருட்கள் வந்து aqueous solutionல H plus ion கொடுக்காது. எப்போ H plus ions கொடுக்குதோ அப்போ அதை என்ன சொல்கிறோம்னா ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதில் எது அயனாக பிரியுது. இப்போ அசிட்டிக் ஆசிடில் வந்து 4 ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் வந்து ரீப்ளேஸ் ஆகி அந்த அசிட்டிக் கேரக்டர் கொடுக்குது. அதேமாதிரி ஃபார்மிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் இப்படி. இப்போ ஹைட்ரஜனை பொறுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட்ங்கிறது பயாலஜிக்கல், அதாவது லிவிங் திங்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஆசிட் பேர் ஆர்கானிக் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட்ங்கிறது ஆசிட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் அன்ஆர்கானிக் ஆசிட் ஆர் மினரல் ஆசிட். எக்ஸாம்பிள் HCl, HNO3, H2SO4. பேஸ்ட் ஆன் தேர் பெசிசிட்டி, அதாவது ஆசிட்டில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை பொறுத்து அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா பேஸ்ட் ஆன் பெசிசிட்டி ஆஃப் அன் ஆசிட்னு சொல்கிறோம். 1 இருந்தால் மானோ பேசிக், 2 இருந்தால் டை பேசிக், 3 இருந்தால் ட்ரை பேசிக், நிறையா இருந்தால் பாலி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒன்றே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதை மானோ பேசிக் ஆசிட்னு சொல்கிறோம். இப்போ ஆசிட்ஸ் தட் கண்டெயின் ஒன்லி ஒன் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் per molecule is called monobasic acid. It gives one hydrogen ion per molecule of the acid solution. Example HCl, HNO3. Dibasic acid, 2 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதை டைபேசிக் ஆசிட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் H2SO4, அதில் H2, அதனால் டைபேசிக் ஆசிட். 3 இருந்துச்சுன்னா ட்ரைபேசிக் ஆசிட். ஆல் ஆஃப் யூ டர்ன் ஓவர் பேஜ் நம்பர் 164. 3 இருந்துச்சுன்னா ட்ரைபேசிக் ஆசிட். அப்போ H3PO4. அதே மாதிரி பேஸ்டு ஆன் த அயனைசேஷன், acids get ionized in water, that means produce H plus ions completely or partially. Based on the extent of ionization, acids are classified as below: strong acid, weak acid.
There are acids that ionize completely in water, example HCl. Weak acid, these are acids that ionize partially in water, example acetic acid. Ionization is condition of being dissociated into ions by heat or radiations or chemical reaction or electrical charge. இந்த அயனைசேஷன் இது வந்து எலக்ட்ரிக் காரணம் மட்டும் இல்லை, ஹீட், ரேடியேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன், எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ், இந்த மாதிரி எந்த மெத்தட்லையும் நம்ம அயனைசேஷன் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து கான்சன்ட்ரேட் ஆசிட், டைலூட் ஆசிட்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இட் ஹேஸ் relatively large amount of acid dissolved in the solvent. Dilute acid, it has relatively smaller amount of acid dissolved in solvent. Are the properties of acid? Acid வந்து பொதுவாக புளிப்பு சுவை வரும், but they have sour taste. Their aqueous solutions contain electricity since they contain ions. Acid turns blue litmus to red. Acids react with the active metals to give hydrogen gas. இப்போ மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும். இப்போ மெக்னீசியம் சல்ஃபியூரிக் ஆசிட், மெக்னீசியம் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன். அதேமாதிரி ஜிங்க் HClோட ரியாக்ட் பண்ண ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன். ஃபியூ மெட்டல்ஸ் டு நாட் ரியாக்ட் வித் ஆசிட் அண்ட் லிபரேட் ஹைட்ரஜன் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர், காப்பர், இதெல்லாம் என்ன செய்யாதுன்னா ஆசிடோட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜனை லிபரேஷன் பண்ணாது. அதே மாதிரி ஆசிட்ஸ் ஆர் ரியாக்ட் வித் மெட்டல் கார்பனேட்ஸ் அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு. மெட்டல் கார்பனேட்னா சோடியம் கார்பனேட், சோடியம் பை கார்பனேட், அதோட HCl போடும்போது சோடியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு லிபரேஷன் ஆகுது. அதே மாதிரி ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் மெட்டலிக் ஆக்சைட்ஸ் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர். இப்போ கால்சியம் ஆக்சைடோட ஆக்சைடு ரியாக்ட் வித்து கால்சியம் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. அதே மாதிரி ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் பேசஸ் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர். இப்போ HCl NaOH ஃபஸ்ட்லேயே சொன்னேன், NaCl ப்ளஸ் H2O. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து யூசஸ் ஆஃப் ஆசிட். ஆசிட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி இன் 5 மார்க் ஆர் 2 மார்க். Sulfuric acid is called king of chemicals because it is used in preparation of many other compounds. It is used in car batteries also. Hydrochloric acid is used as a cleansing agent in toilet. Citric acid is used in the preparation of effervescent salts and as a food preservative. Nitric acid is used in the manufacture of fertilizer, dyes, paints and tracks. Oxalic acid is used to clean iron and manganese deposits from quartz crystal. It is also used as bleach for wood and removing plaque stains. Carbonic acid is used in aerated drinks. Tartaric acid is a constituent of baking powder. Next, aquaresia. இந்த அக்வேரேசியாங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து தங்கம், பிளாட்டினம் போன்ற பொருள்களில் கிடைக்கக்கூடியது பவர்ஃபுல் ஆசிட். இதில் 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் 1 பங்கு நைட்ரிக் ஆசிட்டும் கலந்த கலவை மிக்சர் ஆஃப் 2 ஆசிட் இஸ் கால்ட் aquaresia. We know that metals like gold and silver not reactive with each other, HCl or HNO3, but the mixture of these 2 acids can dissolve gold. This mixture is called aquaresia. It is mixture of hydrochloric acid and nitric acid prepared optimally in a molar ratio 3:1. It is a yellow-orange fuming liquid. It is highly corrosive liquid able to attack gold and other substances. Chemical formula பார்த்தீங்கன்னா HCl plus HNO3. Solubility of water miscible in water. Melting point -40 degrees Celsius to -44 to அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட் 108. அதுக்கப்புறம் த டேர்ம் அக்வேரேசியா இஸ் எ லட்டின் வேர்ஸ் மீனிங் கிங்ஸ் வாட்டர். அப்போ இன்னொரு அக்வேரேசியாவுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கிங்ஸ் வாட்டர். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், 1 பங்கு நைட்ரிக் ஆசிட். Their name reflects the ability of aquaresia to dissolve the noble metals such as gold, platinum and palladium. Uses of aquaresia. It is used chiefly in dissolved metals such as gold and platinum. It is used for cleaning and refining gold. Bases. According to Arrhenius theory, bases are a substance that ionize in water to form hydroxyl ions. There are some metal oxides which give salt and water on reaction with acid. These are also called bases. Bases that are soluble in water are called alkalis. A base reacts with an acid to give salt and water only. Base plus acid gives salt and water. இப்போ பேஸ் பார்த்தா NaOH, அதே மாதிரி ZNO, அதே மாதிரி HCl HTSO ரேட் போட்டோம்னா
சால்ட் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இங்கே ஜிங்க் ஆக்சைடு HCl ரியாக்ட் பண்ணி ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் கொடுக்குது. Similarly, NaOH hydroxide ionizes water to give hydroxyl ions and thus dissolve in water, so it is an alkali. NaOH dissolve பண்ணால் Na plus OH minus கிடைக்குது. Bases contain one or more replaceable oxide or hydroxide ions in solution. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதாவது வந்து பேசஸில் வந்து எதாவது எப்படி ஃப்ரீது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுப்பட்டிருக்காங்க. கால்சியம் ஆக்சைடு Ca2 ப்ளஸ் O2 மைனஸ், சோடியம் ஆக்சைடு Na ப்ளஸ் O2 மைனஸ், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு K ப்ளஸ் OH மைனஸ். இப்போ அதனுடைய வேலன்சி இதை கொடுத்துருக்கு. நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் எத்தனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. All alkalis are bases, but not all bases are alkalis. For example, NaOH and KOH are alkalis, whereas aluminum trihydroxide and Zn hydroxide are bases. All of you turn over page number 166. Classification of bases based on their acidity. அதாவது ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைல் குரூப்பை based on their acidity-ன்னு சொல்கிறோம். Monoacidic base. It is a base that ionizes only water to give hydroxide ion per molecule NaOH, KOH. அதே மாதிரி diacidic base. It is a base that ionizes in water to give 2 hydroxide ions per molecule. Example CaOH twice, MgOH twice. Triacidic base. It is a base that ionizes in water to give 3 hydroxide ions per molecule. Example aluminum hydroxide and iron hydroxide. Based on concentration of alkali. It is a alkali having relatively high percentage of alkali in its aqueous solution. Dilute alkali, concentrated alkali பார்த்தோம். டைலூட்டில் வந்து அதனுடைய அளவு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். It is an alkali having a relatively low percentage of alkali in its aqueous solution. Based on ionization, இந்த பேஸையுமே ரெண்டாக பிரிக்கிறோம், ஸ்ட்ராங் பேஸ், வீக் பேஸ். இதை டிபெண்ட் பண்ண அயனைசேஷனாக பொறுத்து இதை ரெண்டாக பிரிக்கிறோம். ஸ்ட்ராங் பேஸ்னால் கம்ப்ளீட்லி அயனைஸ், வீக் பேஸ்னால் பார்ஷியலி அயனைஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் NaOH, KOH. இதுக்கு வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. The term acidity is used for a base which means the number of replaceable hydroxyl group present in the molecule of base. Next, properties of base. They have bitter taste. The aqueous solution has soapy touch. They turn red litmus to blue. The aqueous solution conduct electricity. Bases react with metals to form salt with the liberation of hydrogen gas. Zinc plus NaOH gives Na2Z1O2 plus H2O. Bases react with non-metallic oxide to produce salt and water. Since this is similar to the reaction between a base and an acid, we can conclude that metallic oxides are acidic in nature. For example, calcium hydroxide plus carbon dioxide gives calcium carbonate plus H2O. Bases react with acid to form salt and water. KOH plus HCl gives KCl plus H2O. The above reaction between a base and an acid is known as neutralization reaction. On heating with ammonium salts, bases give ammonia gas. NaOH plus ammonium chloride போட்டோம்னா NaCl plus H2O gives ammonia. அதுக்கப்புறம் the few metals do not react with sodium hydroxide. Example copper, சில்வர், குரோமியம். இதை அண்டர்லைன் பண்ணிங்க, 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து the solution of hydrochloric acid and sulfuric acid fixed to nails of the cork to place a cork in 100 ml beaker. Connect the nails of the 2 terminal in 6-volt battery through the bulb and the switch is shown below. Now pour some dilute HCl in the beaker and switch on current. Repeat the activity with dilute sulfuric acid, glucose and alcohol solution. What do you observe now? Does the bulb glow in all cases? That means the solutions conduct electricity. Next, the above activity you can observe that the bulb will start glowing only in the case of acid, but you will observe the glucose and alcohol solution do not conduct electricity. Glowing the bulb indicates that there is a flow of electric current through the solution. The electric current is carried through the solution by ions. Repeat the same activity using alkalis such as sodium hydroxide and calcium hydroxide. Next, uses of bases. Sodium hydroxide is used in the manufacture of soap. Calcium hydroxide is used in the whitewashing of buildings. Magnesium hydroxide is used in the medicine for stomach disorder. Ammonium hydroxide is used in the removal of greases, stains from clothes. Test for acid and bases.
இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சொல்யூஷன் ஆசிடா பேசஸா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் வித் லிட்மஸ் பேப்பர். நம்ம லிட்மஸ் பேப்பர் 2 டைப்பில் இருக்குது, ப்ளூ லிட்மஸ், ரெட் லிட்மஸ். அதை டிப் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு அது ஆசிடா பேஸான்னு சொல்லலாம். அண்ட் ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் into red. The base turns red litmus paper into blue. Test with an indicator phenolphthalein. In acid medium, phenolphthalein is colorless. In basic medium, phenolphthalein is pink in color. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 சொல்யூஷன் வச்சுருக்கோங்க, அதில் டிப் பண்ணி பார்க்குறோம். ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட்டாக மாறிச்சுன்னா அது ஆசிட், ரெட் லிட்மஸ் வந்து ப்ளூவாக மாறினா அது பேஸ். இப்போ படத்துலேயே பார்க்கலாம், உங்களுக்கு எப்படி செஞ்சு காமிச்சிருக்காங்க. அடுத்த டெஸ்ட் வித் இண்டிகேட்டர் மித்தியல் ஆரஞ்ச். இன் ஆசிட் மீடியம் மித்தியல் ஆரஞ்ச் இஸ் பிங்க் இன் கலர். இன் பேசிக் மீடியம் மித்தியல் ஆரஞ்ச் இஸ் எல்லோ இன் கலர். அப்போ அதை வச்சு பார்த்து நமக்கு அதை வந்து ஆசிடாக பேஸான்னு சொல்லலாம். இப்போ கீழே டேபிள் இருக்காலுமே நீட்டாக கொடுத்துட்டாங்க. லிட்மஸ் பேப்பர், ஃபினாப்தலின். லிட்மஸ் பேப்பர் ப்ளூ ரெட்டாக மாறினா அது ஆசிட், ரெட்டு வந்து ப்ளூவாக மாறினா அது பேஸ். ஃபினாப்தலின் கலர்லெஸ்னா ஆசிட், பிங்க்னா பேஸ். மெத்தில் ஆரஞ்ச் பிங்க்னா ஆசிட், எல்லோனா பேஸ். இப்போ அதே மாதிரி நமக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆசிட்லாம் வச்சு லிட்மஸ் பேப்பர், ஃபினாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு யூஸ் பண்ணி நம்ம என்ன கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இந்த டேபிளில் எழுதலாம். ஓகே, ஆல் ஆஃப் யூ டேன் பேஜ் நம்பர் 168. பிஹெச் ஸ்கேல். சார் இதுவரை நீங்கள் கேள்விப்படாததாக இருக்கும், ஏன்னா 8th வர பிஹெச்சுங்கிற டாபிக் இல்லை, எல்லான்னு சொல்கிறேன். பிஹெச்சுங்கிறது ஒரு சொல்யூஷனில் வந்து அசிடிக் கேரக்டர் இருக்கா, பேசிக் கேரக்டர் இருக்கா, இல்லை நியூட்ரலா அப்படிங்கிறத H+ அயன் OH- அயனை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக உள்ள ஒரு இதுதான் பிஹெச் ஸ்கேல் அப்படிங்கிறது. இப்போ ஒரு சொல்யூஷனில் வந்து பிஹெச் பேப்பர் வந்து சாண்டல் கலரில் இருக்கும், அதை டிப்பு பண்ணால் ரெட்டு, ஆரஞ்ச், ரோஸ் இந்த மாதிரி கலர் பண்ணால் அது ஆசிட். ப்ளூ, க்ரீன், டார்க் ப்ளூ, டார்க் க்ரீன், லைட் ப்ளூ, லைட் க்ரீன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பேஸ். அது அந்த ஆசிட்டோ அல்லது பேஸோ அதனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அந்த கலர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். நியூட்ரல் வந்து 7, அது வந்து ஆசிட்டும் இல்லை பேஸும் இல்லை, அதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர். இப்போ பிஹெச் ஸ்கேல். A scale of measuring hydrogen ion concentration of a solution is called pH scale. The P in pH stands for potence, in German meaning power. pH scale is a set of numbers from 0 to 14, which is used to indicate whether the solution is acidic, basic or neutral. Acidic solutionனா 7க்கு கீழே 1 வர, பேசிக் சொல்யூஷனா 7க்கு மேலே 14 வர. இப்போ நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர் வந்து நியூட்ரல், விளக்கக்கூடிய பேஸ்ட் வந்து பேஸ், அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய சோப் பேஸ். நம்ம பிளட்டோடைய பிஹெச் 7.4, அது வந்து ஸ்லைட்லி பேஸ். இந்த பிஹெச் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் பாடி. இப்போ நமக்கு உடம்புல கேன்சர் இருக்குது அப்படின்னா அது பிஹெச் வந்து 5 மாறிடும். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து வைரஸ், பாக்டீரியா உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா நம்ம பிளட்டோடைய பிஹெச் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நம்ம வந்து டிசீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ஆசிட்ஸ் ஹேவ் pH less than 7, bases have pH greater than 7, a neutral solution has a pH equal to 7. இப்போ salt. When you say salt, you may think the common salt of seawater contains many salts dissolved in it. Sodium chloride is separated from this salt. There are many other salts used in other fields. Salts are the products of the reaction between acids and bases. Salts produce positive ions and negative ions when dissolved in water. இப்போ ஆசிட் பேஸ் நடக்கும்போது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அதில் என்ன ஆகுதுன்னா சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் சால்ட். நார்மல் சால்ட். எஸ், நார்மல் சால்ட் இஸ் அப்டைன் பை கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன் ஆஃப் அன் ஆசிட் பை எ பேஸ். இப்போ NaOH ப்ளஸ் HCl தான் NaCl ப்ளஸ் H2O. ஆசிட் சால்ட். It is derived from the partial replacement of hydrogen ions and an acid by a metal. When a calculated amount of a base is added to a polybasic acid, acid salt is obtained. NaOH plus H2O gives NaHSO4 plus H2O. Basic salt. Basic salts are formed by the partial replacement of hydroxide ions of a diacidic or triacidic base with an acid radical. Lead hydroxide plus HCl gives lead hydroxyl chloride plus H2O.
டபுள் சால்ட், சில இதில் 2 சால்ட் கம்பைன் ஆகி சேர்ந்துருக்கும், அதுக்கு பேர் டபுள் சால்ட் சொல்லுவோம். டபுள் salts are formed by the combination of saturated solution of 2 simple salts equimolar ratio followed by the crystallization. For example, potassium is a mixture of potassium sulfate and aluminum sulfate by KAlSO4 twice 12H2O. Properties of salt. Salts are mostly solids which melts as well as boil at high temperature. Most of the salts are soluble in water form. Example, chloride salts, potassium and sodium are soluble in water, but silver chloride is insoluble in water. They are odorless, mostly white cubic crystals or crystalline powder with a salty taste. Salt is hygroscopic in nature. Next, water of crystallization. Okay students, next we will discuss next class. Thank you one and all. Okay students, next we discuss about water of crystallization. வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் என்ன அப்படின்னா, சில சால்ட் வந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணி அந்த வாட்டர் கண்டென்ட்டோடு இருக்கும்போது கிறிஸ்டல் ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு. இதை காலேஜில் எப்படி செய்வாங்கன்னா, வாட்டரை வந்து நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு அப்படியே அதை நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த டெஸ்ட் டியூப்பில் வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பீங்கான் மாதிரி குச்சியாக கண்ணாடி மாதிரி அப்படியே அழகாக ஃபார்ம் ஆகிருக்கிறது நம்ம அந்த லிக்யூடில் தெரியும். இதை அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து கிறிஸ்டலைசேஷனாக எடுத்து தனியாக வச்சுருவாங்க. சில சால்ட் வந்து கலர் கொடுக்கும், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இப்போ ஆல் ஆஃப் யூ லிசன் பேஜ் நம்பர் 168. வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். மெனி சால்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் as crystals with water molecules. These water molecules are known as water of crystallization. Salts that contains water of crystallization are called hydrated water, hydrated salts. அதாவது எந்த சால்ட்டில் வந்து வாட்டர் இருக்கோ அது என்ன சொல்கிறோம்னா hydrated salts அப்படின்னு சொல்கிறோம். The number of molecules of water hydrated to a salt is indicated after dot in its chemical formula. For example, copper sulfate crystal have 5 molecules. அதாவது இது எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா, காப்பர் சல்ஃபேட் 5 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் எழுதிட்டு ஒரு டாட் ஒரு புள்ளி வச்சுட்டு 5H2O அப்படின்னு போட்டுருவாங்க. அப்போ கிறிஸ்டல்ஸ் ஹேவ் த 5 molecules of water for each molecules of copper sulfate. It is written as CuSO4.5H2O and named as copper sulfate pentahydrate. அது பேர் சொல்லும் போதே அப்படி சேர்த்து சொல்லிடணும். This water of crystallization makes the copper sulfate blue. When it is heated, it loses its water molecules and becomes white. இப்போ இந்த காப்பர் சல்ஃபேட் 5H2O மாலிகூல்ஸ் இருக்கும்போது ப்ளூ கலராக இருக்கும், கிறிஸ்டலாக இருக்கும். இப்போ ஹீட் பண்ணோம்னா அந்த கலர் என்ன செய்யணும்னா வாட்டர் எவாபரேட் ஆனோம்னா கலர் மாறிடும், ஒயிட் இஸ் பவுடராக மாறிடும். அப்புறம் திரும்ப அப்படியே கூல் பண்ணி அட்மாஸ்பியரில் வச்சுட்டோம்னா கூலாகி அட்மாஸ்பியரில் மாய்ச்சரை அப்சார்ப் பண்ணி திரும்ப கலர் ஃபார்மேஷன் ஆயிடும். Salts that do not contain water of crystallization are called unhydrated salt. அப்போ எந்த சால்ட்லாம் வாட்டர் வச்சுருக்கோ அதுக்கு பேர் ஹைட்ரேட்டட் சால்ட். எந்த சால்ட்டில் வாட்டர் கண்டென்ட் இல்லையோ அது அன்ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு பிரிச்சுருவோம். They are generally found as powder. அது பார்க்க பவுடர் டால்கம் பவுடர் மாதிரி இருக்கும். Fill in the blanks with the following table based on the concept of water of crystallization. இப்போ கீழே மேலே கொடுத்துருக்கக்கூடிய டேபிளை பொறுத்து எதில் வாட்டர் இருக்குது எது வாட்டர் இல்லை அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ZnSO4 வாட்டர் இல்லை, ஆனால் இங்கிட்ட அதுக்கு அடுத்தது ஹைட்ரேட்டட் சால்ட்டில் வாட்டர் 7 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. அதே மாதிரி MgCl2 இல்லை, இங்கே வந்து மெக்னீசியம் குளோரைடு ஹெக்ஸா ஹைட்ரேட்னா 6 மாலிகூல் வாட்டர் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து MgCl2 6H2O அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி கால்சியம், அதே மாதிரி சோடியம் டைசோடியம் ட்ரைஆக்சைடு, டைசோடியம் டைசல்ஃபேட் ட்ரைஆக்சைடு, சோடியம் தயோசல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததில் சோடியம் தயோசல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்னா 5 மாலிகூல்ஸ் வாட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சால்ட். Physical examination of the salt. The physical examination of the unknown salt involves in the study of color, smell, density. This test is not much reliable. Dry heating test. This test is performed by heating a small amount of salt in dry test tube. After all the water get evaporated, the dissolved salts are sedimented in the container. சில flame test
ஃப்ளேம் டெஸ்ட் நம்ம பண்ணி பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கலரை வச்சு நம்ம சால்ட் என்னென்னு சொல்லிடலாம். Certain salt on reacting with the concentrated hydrochloric acid form their chloride. The paste of the mixture with corn HCl is introduced in the flame with the help of platinum wire. இப்போ கால்சியம் வந்தால் பிரிக் ரெட் கலர், சோடியம்னா கோல்டன் எல்லோ, பொட்டாசியம்னா பிங்க் வயலட், Z என்ன அப்படின்னா ஜிங்க்னா green flashes. When HCl is added with a carbonate salt, it gives CO2 gas with the bricks effervescence. Uses of salt. Salt நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? காமன் சால்ட், சோடியம் குளோரைட், ஃபுட் மெட்டீரியல்ஸ். தமிழில் ஒரு பழமொழியே இருக்குது, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இட் இஸ் யூஸ் இன் அவர் டெய்லி ஃபுட் அண்ட் காஸ் யூஸ் அஸ் எ ப்ரிசர்வேட்டிவ். ப்ரிசர்வேட்டிவ்னா பாதுகாக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம், கருவாடு இந்த மாதிரி பொருளை வந்து உப்பில் போட்டு பதப்படுத்தி வைக்கிறாங்க. வாஷிங் சோடா, இது வாஷிங் சோடாங்கிறது சோடியம் கார்பனேட், இது வந்து சலவை தொழிலில் பயன்படுது. It is used in softening hot water. It is used in glass, soap and paper industries. Baking soda. It is used in making baking powder, which is mixture of baking soda and tartaric acid. It is used in soda acid fire extinguisher. Baking powder is used to make cakes and bread soft and spongy. இப்போ நம்ம வீட்டில் போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி சுடும்போது இந்த சால்ட் கொஞ்சம் சோடாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதே சோடியம் பைகார்பனேட் அதை ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இட் நியூட்ரலைஸ் எக்ஸஸ் ஆசிட் இன் த ஸ்டொமக் அண்ட் ப்ரொவைட்ஸ் ரிலீஃப். அடுத்து ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடருங்கிறது கால்சியம் ஆக்சி குளோரைட்னு சொல்லுவாங்க, CaCl2 அல்லது CaOCl2ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்த நகராட்சியிலேருந்து வரக்கூடிய காவேரி வாட்டரில் சில நேரம் மருந்து போட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க, அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ப்ளீச்சிங் பவுடர் தான். அது எதுக்கு அப்படின்னா இந்த ஜெர்ம்ஸ் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காங்க, அங்கே உள்ள அந்த ஜெர்ம்ஸை கொள்றதுக்காண்டி ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணுறாங்க. அப்போ இட் இஸ் யூஸ் எஸ் எ டிஸ்இன்ஃபெக்டன்ட். இட் இஸ் யூஸ்டு டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபார் ப்ளீச்சிங் காட்டன் அண்டு லினேன். அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுங்கிறது கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். அதாவது கால்சியம் சல்பேட் வந்து ஒரு குறிப்பிட்ட வாட்டரோடு சேர்த்து வச்சுருக்கும்போது அது பவுடர் ஃபார்மில் இருக்கும். அதிகமான வாட்டரோடு சேர்க்கும்போது அது இறுகி கல் மாறிடும். அப்போ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிளாஸ்டரிங் போன்ஸ். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் கேஸ்ட் அண்டு ஸ்டேச்சூஸ். இந்த மாதிரி இது எதுக்கு இதாகுது அப்படின்னா, இப்போ நம்ம பாடியில் ஆக்சிடென்ட் ஆகி போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா அது முதல்ல பவுடராக இருக்கும், அதை ஒரு மங்கில் போட்டு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் ஆகி கொலாய்ட ஸ்டேஜில் வச்சுருப்பாங்க, அதை அப்படியே எடுத்து நம்ம காலில் பூசிடுவாங்க. இப்போ ரெடிமேடாக என்ன ஆகுதுன்னா துணியோடு சேர்ந்து வருது, லைட்டாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பொசிஷனில் கரெக்டாக இருக்கும், அப்படியே ட்ரை ஆகிரும். அப்போ ஃப்ராக்சர் ஆன போன் வந்து அப்படியே ஒரே பொசிஷனில் இருக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. அது மாதிரி ஸ்டேச்சூஸ், அந்த மாதிரி சிலைகள், சாமி சிலைகள் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. இதுதான் இதனுடைய யூசஸ். அடுத்த ஆக்டிவிட்டி, பாயில் about 100 ml of ground water in a vessel to dryness. After all the water gets evaporated, observe the inner wall of the vessel. Can you observe any deposits? This is the deposits of dissolved salt present in it. இப்போ வீட்டில் நம்ம மழை காலத்தில் சுடுதண்ணி போடுவோம், சுடுதண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தோம் சென்று அப்படியே விட்டுட்டோம்னா அந்த எவாப்ரேட் ஆகிட்டு மேலே ஒரு ஆடை மாதிரி படிஞ்சிடும். அது அந்த வாட்டரில் டிசால்வ் ஆன சால்ட் வந்து மேலே அப்படி படிஞ்சிருக்கும். அடுத்து ஓகே பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஸ்டடி வெல், தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.